அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம போற எந்த சத்தமும் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. சத்தம் போடாம போய் அப்படியே தண்ணியை குடிச்சிட வேண்டியதான். அம்மாவை எந்த டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது. அப்படியே அமைதியை கிளம்பிடுவோம். நோ அப்பா எந்திரிக்கல, அப்படியே கிளம்பிடுவோம். இதே நான் தூங்கும் போது எதிர்நீச்சல் இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காணத் தவற. நம்ம போற எந்த சத்தமும் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. டேய் மச்சான், வாட்டி குடிக்க போலாம். இல்ல மச்சான், காலு வலிக்குது, உடம்பும் வலிக்குது, அதனால நீயே போயிட்டு வா. சரி மச்சான், பாரு. இப்படி அநியாயமா ஆக்சிடென்ட். இப்படி அநியாயமா ஆக்சிடென்ட் ஆயிட்டேடா. இன்னும் 6 மணி நேரம் தான் உயிரோட இருப்பேன், டாக்டர் வேற சொல்றாரேடா. பேபி, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, டீ குடிக்க போலாம், வரியா? இந்த வந்துட்டேன் பேபி. மச்சான் வாடா, டீ குடிக்க போலாம். காலு வலிக்குது, உடம்பும் வலிக்குது, அதனால நீயே போயிட்டு வா. கடன் வாங்கினேன் மட்டும் அவனா கையில கிடைக்கட்டும். நீ செமுச்சு போடுறேன் அவனை. ஆகா, கடன் கொடுத்தவன் நம்மளதான் தேர்றானோ. ஆகா, நம்மளதான். நின்றா டேய், நின்றா. வாங்கின ஒருத்தன் கூட கடனை திருப்பி தர மாட்டான். ஓடிடா. மிஸ் ஆயிட்டா. அப்பாடா, போயிட்டேன். ஆமா, பின்னாடி என்ன சத்தம்? சோலி முடிச்சு திருச்சா மறுவ பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும். பாடி என்னை விட்டு, நான் வரமாட்டேன். என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, வேண்டாம். ஏய், இதே மாதிரி அந்த பொண்ணை கூட்டு போறோம். டேய் வா. போடா, என் கில்லி வந்துட்டாரு. தனலட்சுமி தள்ளி போ. வலிக்கிறேன், தெரிய மாட்டேன். நான் ஏற்கனவே இந்த கை உடஞ்சிருக்கேன். ரீ ரிலீஸ் ஆன கில்லி படம் பார்த்துட்டு விஜய் நினைப்ப மனசுல ஓடுறா. ஏய், இங்க வாடி. ஆகா, நல்லா மாட்டி விட்டு போயிட்டானே. எவன் வந்தாலும் அவன் கூட போயிடுறது. வாடி, வெத்து பாண்டிடி. அம்மா, நேற்று கில்லி படம் பார்த்தது தப்பா போச்சு. நல்ல வேலை எவனு பார்க்கல. போடு ஆம்ச் தோம்ச். அன்னை சாயங்காலம் 6 மணிக்கு. ஏண்டி, சாப்பாடு செஞ்சுட்டா வேமா எடுத்து வைடி. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கு. எரும மாட பாரு உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கு. ரத்த கொதிப்பு. இவன் எந்த நேரத்துல கால் பண்றான்? ஹலோ, சொல்றா மச்சான். போட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன், எடிட் பண்ணி தாடா. சரி, இது பாக்குறேன். ஏதாவது போட்டோ எடுக்க வேண்டியது நம்மளை போட்டு எடிட் பண்ணி தர சொல்றது. இவ்வளவு கேவலமா இருக்கு, இதை போய் எடிட் பண்ணி தர சொல்றேன். ஆடங்க, எவ்வளவு நேரம் தான் பாப்பேன். பேசுடா. 2 நாளா ஏரியாவில் உள்ள லைட் வேற எரிய மாட்டேங்குது. இந்த எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டா வேற வர மாட்டேறாங்க. ஆமாப்பா, ஆமா. என்ன பண்றது? ஏ தம்பி, இவனுக்கு கூப்பிடுறேன். இங்க வா. இந்த வரேன் அங்கிள். அவன் தான் ட்ரிபிள் ஏ படிச்சிருக்கான்ல, வந்து பார்க்க சொல்லுவான். என்ன சொல்ற? ஆமாப்பா, ஆமா. தம்பி, ஏரியாவில் 2 நாளா லைட் எரிய மாட்டேங்குது, என்னன்னு பாரு வந்து. லைட்டா? நான் ட்ரிபிள் இ படிச்சு காலேஜ் போனதே பொண்ணுங்களை பார்க்க தானே. அப்படியா அங்கிள்? ஆமாப்பா, ஆமா. இப்ப என்ன பண்றது? எப்படி பாக்குறான் பாரு. ஆகா, ஏரியா கேர்ள்ஸ் எல்லாம் நம்மளா பாக்குது. இப்ப ஏதாவது பண்ணலன்னா அவமானமா போயிடும். சரி, ஏதாவது பண்ணுவோம். இதுல கரண்ட் வருதான்னு எப்படி செக் பண்றது? நம்ம சின்ன வயசுல கரண்ட் வருதான்னு பேட்டரியை நாக்கில் வச்சுதான் பார்ப்போம். அதே மாதிரி பார்ப்போம். எப்பா, அந்த பாடம் என்ன பாச்சு, வேமா ரெடி பண்ணுங்கப்பா. என்ன அங்கிள், எப்படி இதாச்சு? அதுவாப்பா, நம்ம முருகேசன் ட்ரிபிள் படிக்கிறான்ல, அவன் சொல்ல கேட்காம கரண்ட்ல அடி படிச்சு எடுத்துட்டான்ப்பா. ஐயோ, அப்படியா அங்கிள்? ஆமாப்பா, ஆமா.